கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம். ஐசுரியவனாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த நாளிலே நமக்கு ஐசுரியனாக திவிரிக்காதபடிக்கு ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். வேதத்தில் அழகாய் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 19வது அதிகாரத்தில் 16லிருந்து 22, 3 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தோமே. ஆனால் ஒரு செல்வந்தனான மனிதன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். அதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுவார். களவு செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு இருக்கிறத இந்த செல்வத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு என்று அந்த செல்வந்தனான ஒரு மகனுக்கு ஆண்டவர் அறிவுரை கொடுப்பார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் துக்கமடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான் என்று வேதத்திலே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த செல்வந்தனான மனிதனை பார்த்தோமேயானால் அவன் எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடித்தும், ஆனால் அந்த பொருட்கள் மீது இருந்த ஆசை செல்வந்தனாய் ஆவதற்கு அவன் தீவிரித்தது. ஐஸ்வர்யனாக மாறுவதற்காக அவன் கொண்டிருந்த விருப்பத்தினால் அவன் தனக்கு இருந்த அந்த உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு மனதில்லாமல் துக்கமடைந்தவனாய் திரும்பி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிற அநேகரை தொட்டு அவர்களுடைய இருதயத்தை மாற்றி, செல்வத்தை அடைவதல்ல நித்திய ஜீவன், கர்த்தரை பற்றும் அறிவோடு இருந்து அவரை பின்பற்றுவது, தேவனையே நம்பி தேவனை சார்ந்து தேவனுக்கென்று வாழ்வது, பொருட்கள் மீது நமது நாட்டத்தை செலுத்தாமல் தேவனையும் தேவனுடைய அன்பின் மீதும் நமது நாட்டத்தை செலுத்துவதுதான் உண்மையான நித்திய ஜீவன் என்பதை கர்த்தர் உணர்த்துகிற விதமாக தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:5 பார்த்தோமேயானால், இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் என்று சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தைகள் மூலியமாய் நாம் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாமல், சுயபுத்தியை சாராமல் கர்த்தரையே பற்றும் அறிவோடு நாடோறும் கர்த்தரை பற்றும் அறிவோடு இருந்துமையானால் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் கரத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஐஸ்வரனாவதற்கு தீவிரிக்காமல், சுயபுத்தியை சாராமல் கர்த்தரையே நம்பி அவருடைய கரத்துக்குள்ளாங்க நாம் அடங்கியிருந்தோமே ஆனால் அவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென்.